என்ன பூஜா, கொஞ்சம் கூட டீசன்ஸ் இல்லாம திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு டைம் கால் பண்ணி எடுக்கலாம், பிஸியா இருக்குன்னு தெரியாதா? மேடம், நீங்க கொடுக்க வேண்டிய காசுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி காசு தரேன்னு சொல்லி 1 மந்த் கிட்ட ஆக போகுது. ஃபோன் பண்ணாலும் ஃபோனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க. மறுநாளே கொடுக்குறேன்னு சொன்னீங்க. 1 மந்த் கிட்ட ஆகுது மேம். ஹலோ, என்னங்க ஏதோ ஏமாத்திட்டு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க போட்ட மேக்கப்பே சுத்தமா சரியில்லை. எனக்கு கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்ல. மீதி காசெல்லாம் ஒன்றும் தர முடியாது. சும்மா ஏதோ ஒரு ப்ரஷ்ஷை வச்சு பவுடர் அடிச்சுட்டு போறான்னு மட்டும் சொல்றீங்கல்ல, அந்த ப்ரஷ்ஷினுடைய காஸ்ட் என்னன்னு தெரியுமா? இல்லை நாங்கள் கொண்டு போகிற ப்ராடக்ட்ஸ் ஒர்த்தா தெரியுமா? இதெல்லாம் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. புரிஞ்சிக்கவும் ட்ரை பண்ண மாட்டீங்க. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வேலை நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏ பாப்பா, என்ன இப்படி படுத்திருக்க? ஐயோ, இப்படி ஜுரம் அடிக்குது. பாப்பா வா. இப்படி ஜுரம் அடிக்குதே. நாளைக்கு மேக்கப் ஆர்டர் வேற இருக்கே. இவளை எப்படி கூட்டிட்டு போறது? இன்னும் கூட ஃபீவர் குறையல. என்ன பண்றது? ஐஸ்வர்யா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். எங்க ஒரு நிமிஷம். ஏங்க சொல்லு. குழந்தைக்கு நைட்லேருந்தே ஃபீவருங்க. மார்னிங் குறைஞ்சிரும், கூட கூட்டிகிட்டு போயிடலான்னு பார்த்தேங்க. ஆனால் இப்போ வரைக்கும் குறையலைங்க. இந்த நிலைமையில பாப்பாவை என் கூட கூட்டிகிட்டு போனால் கரெக்டாக இருக்காதுங்க. அப்போனா நீ ஒர்க்கை வேற யாராவது மாற்றி விட்டு நீ குழந்தைய பார்த்துக்கலாம்ல? இல்லைங்க, அவங்க நான் தான் மேக்கப் போகணுன்னு 2 மந்த்ஸ் ப்ரியாராகவே புக் பண்ணிட்டாங்க. இப்போ நான் போகலன்னு சொன்னேன்னா ரொம்பவே தப்பாயிடுங்க. சரி, ஃப்ரீயாக விடு. நான் வேணா இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டு குழந்தைய பார்த்துக்கிறேன். நிஜமாவா? உங்களுக்கு ஓகேவா? சடனாக ஆஃபீஸில் லீவ் போட்டால் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? என்ன கழுவி ஊற்றுவானுங்க. நீ போயிட்டு வா. என் பொண்டாட்டிக்காக ஒரு நாள் அசிங்க போட்டால் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டேன். தேங்க்ஸ்ங்க. நீ நல்லபடியாக மேக்கப் போட்டு வா. சரி, நான் கபோர்டில் டானிக் வச்சுருக்கேன். 2 டைம்ஸ் கொடுத்துருங்க. Okay. மொபைல் நோட்டிட்டு குழந்தைய பார்த்துக்காம விட்டுறாதீங்க. சரிம்மா, சரி, நான் பார்த்துக்கிறேன். நீ போயிட்டு வா. சரிங்க. அம்மா எங்கம்மா போற? அம்மா ஒரு வேலையா வெளியே போகிறேன், சீக்கிரம் வந்துடுறேன். அம்மா நீ எங்கேயும் போவாத, என் கூடவே இருமா. உனக்கு ஜொரண்டா கண்ணா, உன்னால் வர முடியாது. இப்போ நானும் கூட வருவேம்மா. உனக்கு ஜுரம் அடிக்குதே, உன்னை எப்படி கூப்பிட்டு போகிறது? ப்ளீஸ்மா. சொன்னா கேட்கணும். நீ சமத்து புள்ளல்ல. அம்மா போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நான் வேணா உன்னை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணவா? ஒன்றும் வேணாம், நானே போய்க்கிறேன். ஹாய். ஹாய். மேக்கப் ஆர்டிஸ்டா? ஆமாம், உங்களுக்கு எதனா ஆர்டிஸ்ட் தேவைப்படுதா? ஐயோ, நானே மேக்கப் ஆர்டிஸ்ட் தாங்க. ஓ சாரி. இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட்லாம் ஊருக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஆனால் இப்போ வீட்டுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல. ஆமாங்க, காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. கரெக்டு தான். பட் ஆனால் நம்ம ஒர்க் குவாலிட்டியாகவும் சூப்பராகவும் இருக்கிற வரைக்கும் நம்ம பயப்படவே தேவையில்லைங்க. சரியா சொன்னீங்க. ஆமாம், நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதான் மேக்கப் ஆர்டிஸ்டோட ஐடி கார்டை கையிலேயே வச்சுருக்கீங்களே. என்னங்க சொல்கிறீங்க? ஐடி கார்டா? அட கிட்ட சொன்னேங்க. ஓ சரி சரி. கிட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்குல்ல? ஆமாங்க, லக்கேஜ் ஒரு பக்கம், கிட்டு ஒரு பக்கம், இதெல்லாம் கேரி பண்ணிட்டு போகிறதுக்குள்ள அப்பா, உங்களுக்கு தெரியாதா? லைஃப் ஆஃப் மேக்கப் ஆர்டிஸ்ட். குழந்தைக்கு வேற வீட்டில் உடம்பு சரியில்லை, அப்படியே விட்டு வந்திருக்கேன். அப்படியா? யார் பார்த்துக்கிறாங்க வீட்டில்? என் ஹஸ்பண்ட் தான். ஓ,
குழந்தை எப்படி இருக்கும்போது நீங்க மேக்கப் போடுறதுக்கு போறீங்களே எதுவும் சொல்லலையா? நீ மேக்கப் போடு, நான் ஆஃபீஸ் லீவ் போட்டு குழந்தைய பார்த்துக்கிறேன்னு அவர் தான் அனுப்பி விட்டார். ஓ ஸோ ஸ்வீட்ல. நீங்க ரொம்ப லக்கிங்க. தேங்க்யூ. பூஜா, அம்மா பூஜா, சொல்லுங்க ஆண்டி. ஒரு சின்ன ஹெல்ப்புமா. காஃபி தூள் சக்கரை ஏதாச்சும்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். வேற என்ன ஆண்டி? அம்மா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போகணும், மேக்கப் போட்டு விடுறியா? இல்ல கொஞ்சம் வேலையா இருக்கேனே. ரொம்பலாம் வேணாம், கொஞ்சம் தொட்டு அப்படி எடுத்தா போதுமா? முடியாது. முடியாத மட்டும் சொல்லிடாதம்மா. என் தம்பி பையனோட நிச்சயதார்த்தம், சொந்தக்காரங்களாம் வருவாங்க. நான் போய் மேக்கப் போட்டு போய் நின்னன்னு வை, என் அழகில் மயங்கி வயிறு எரிஞ்சு சாவாளுங்க. அதுக்காக தான்மா கேட்குறேன், கொஞ்சம் போட்டு விடுமா. பக்கத்து வீட்டு ஆண்டிக்காக இது கூட பண்ண மாட்டியா? சரிம்மா. ஆண்டி லைட்டா தானே. சரி உள்ள வாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஒரு 5 நிமிஷம் இரு, நான் போய் புடையை மட்டும் மாத்திட்டு வந்துட்டுமா? சரி சீக்கிரம் வாங்க. ஓகே ஆண்டி முடிஞ்சு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. பூஜா கொஞ்சம் கருப்பாக இருக்குல்ல, கொஞ்சம் சரி பண்ணிடுறியாம்மா? ம் ரொம்பலாம் வேணாம், கொஞ்சம் தொட்டு அப்படி எடுத்தா போதுமா? அம்மா அதே மாதிரி இங்கேயும் பாரு, தெரியுதா உனக்கு? அப்படி இங்கே கொஞ்சம் பாருமா, கொஞ்சம் கீழே டச் பண்ணுமா. சரிம்மா பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. அம்மா பூஜா, நான் புடவை சரியா கட்டல. நான் இல்ல ஆண்டி கரெக்டா தான் இருக்கு. சரியா கட்டல. நான் கொஞ்சம் புடவை மட்டும் கட்டி விட்டுறியா? கொஞ்சம் கோச்சிக்காத செல்லும், கட்டி விடுடா. சரி வாமா, சரி பண்ணுமா. சூப்பரா இருக்குமா. அப்புறம் பூஜா, உங்ககிட்ட ஒரு ஜுவல் செட் இருக்குல்ல, அது கொஞ்சம் குடித்தினா இப்படி போட்டு அப்படி கொண்டு வந்து கொடுத்துருவோமா? ஆண்டி அது ரெண்டுக்கு விடுறது ஆண்டி. என்னம்மா நீ என் பொண்ணு நினச்சி தானே உரிமையாக கேட்குறேன். ஆன்ட்டிக்காக இது கூட பண்ண மாட்டியா? குடுடா. சரி இருங்க ஆண்டி எடுத்துட்டு வரேன். சரிம்மா எடுத்துன்னு வா. நல்லா இருக்கு, எனக்கு போட தெரியாதுமா, கொஞ்சம் போட்டு விட்டுறேன். ம் ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் போயிட்டு வந்துட்டு சீக்கிரமா கழட்டி கொடுத்துறேன். ம் நல்லா இருக்க? போயிட்டு வரட்டுமா என் செல்லம்? ஒரு கெஸ்ட் லுக் செஷனுக்கான மேக்கப் எப்படி ட்ரிக்காக வந்து பேசி ஆன்ட்டி ஓசிலே போட்டு போயிடுச்சு பார்த்தியா? ஹலோ ஹலோ சொல்லுமா. அந்த ஜுவல் செட் இன்னும் ரிட்டர்ன் பண்ணாமல் இருக்கீங்க. பொண்ணு மறு வீட்டுக்கு போயிருக்காமா, ஜுவல்ஸ்லாம் அவ பேக்ல இருக்குமா. இப்படி சொன்னால் எப்படிங்க? எனக்கு வேறு வேறு ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல. சரி நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நீங்கள் எத்தனை நாள் வேணால் வச்சுக்கோங்க, எனக்கு அதுக்கு ரெண்ட் மட்டும் அமுச்சு விட்ருங்களேன். அட கோவப்படாதம்மா, கண்டிப்பா நாளைக்கு கொடுத்து அனுப்பிச்சுறேன். சரியா? நான் இப்போ வச்சிடுறேன். ஹலோ என்னங்க, நேத்தே ஜுவல் செட் கொடுத்தனுப்புறேன்னு சொன்னீங்க, இன்னும் கொடுத்து அனுப்பாம இருக்கீங்க. ஏன் ஜுவல் செட் உங்ககிட்ட கொடுத்து நான் வெளியிலேருந்து ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ரா டேஸ்க்கு ரெண்ட் கொடுங்கன்னு சொன்னாலும் கொடுக்க மாட்டீங்க, ஜுவல் செட்டையும் ரிட்டர்ன் பண்ண மாட்டீங்க. மாமா கோச்சுக்காதம்மா, அவ நேத்தே வர வேண்டியது, இன்னைக்கு விருந்துக்கு போயிட்டா. அவ நாளைக்கு கண்டிப்பா வந்துருவா. அவ வந்தோடனே நானே நகையை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துறேன். சரியா? கொஞ்சம் தயவுசெய்து கொடுத்து விடுங்க ப்ளீஸ். சரிம்மா சரிம்மா வச்சிடுறேன். ஏங்க வீட்டில் என்ன இருக்கீங்களா? ஹலோ யாருங்க? ஜுவல்ஸ் கொடுத்துட சொன்னாங்க. ஓகே ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்ணிக்கிறேன். ம் என்னங்க ஜுவல் டேமேஜ் ஆயிருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, கொடுக்க சொன்னாங்க கொடுத்துட்டேன். எதாக இருந்தாலும் அவங்களை ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏங்க
மேடம் என்ன மேடம் ஜுவல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு? என்னம்மா சொல்ற? என்னங்க எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அம்மா அன்னைக்கு நீ கொடுத்தது அப்படியே தான் கழட்டி வச்சோம். அதுக்கப்புறம் நாங்க எதுவும் யூஸே பண்ணலையே. ஏங்க நான் சும்மா சொல்றேனா? அப்போ உங்களுக்கு பிக் வேணா அனுப்புறேன் பாருங்க. பாத்தீங்களா? உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோவும் அனுப்பியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. அம்மா எப்போ எடுத்த போட்டோ இப்ப காட்டிட்டு இருக்கற? நீ எப்படி போட்டியோ அப்படியே தான் அனுப்பிச்சிருக்கேன். நாங்களும் உன் நகை எதுவும் பண்ணலமா. ஏங்க சும்மா சொல்லாதீங்க, ஒழுங்கா எனக்கு அந்த காசை பே பண்ணுங்க. காசா? ஓ, இத்தனை நாளா நாங்க வச்சிட்டு இருந்து ரெண்ட் பே பண்ணலங்கிறதுக்காக இப்ப நீயே உடைச்சிட்டு காசு கேக்குறியா? என்னது நான் டேமேஜ் பண்ணிட்டு காசு கேக்குறேனா? ஆமாமா, நீ இப்படி பண்ணுவ நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலமா. போன வைமா ஃபர்ஸ்ட். ஹலோ, என்னங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என்ன பேச போறன்னு எனக்கு தெரியும். வேணாம், போய் வேலையை பாரு. டேய் என்ன பருப்பா நீ? ஏதோ ரொம்ப பெரிய பருப்பு மாதிரி பண்ற. நான் மேக்கப் போடுற வேலையை பார்த்தா உனக்கு என்னடா பிரச்சனை? சரி, நீ சொன்னதுக்கு அப்புறமா நான் வெளியில யாருக்கும் மேக்கப் போடுறதுக்கு போல நினைச்சிட்டு இருக்கியா? டேய் எல்லா மேக்கப்பையும் எடுத்து பண்ணிட்டு தாண்டா இருக்கேன் நானு. ஏதோ புருஷனுக்கு தெரியாம பண்றோமே, தப்பு பண்றோம். உன்கிட்ட பேசிட்டு பண்ணலான்னு பார்த்தா ஓவரா பண்ற. இல்ல புருஷனா இருந்தவங்க எல்லாருக்கும் என்ன தனியா ஒரு 2 கொம்பு முளைச்சிருக்குமா? இங்க பாரு, உனக்கு விருப்பம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நான் இந்த மேக்கப் போடுற வேலையை பார்க்க தான் போறேன். ஏய், என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லைங்க ஒன்றும் இல்லை. போ, போய் வேலையை பாரு.